40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு அதிமுக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கார். எம்ஜிஆரினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். இதில் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த முதல் வாசகமே எப்படி ஆரம்பிக்குன்னா, தவறான பொருளாதார கொள்கைகளால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நிலவக்கூடிய இந்த சூழலை மாற்றுவதற்கும் தமிழக அரசின் தமிழக மக்களின் தேவை பரிவுடன் அணுகக்கூடிய புதிய ஆட்சி அப்படின்னு ஒரு வரி அந்த இதில் இருக்குது. இவர் சொல்லக்கூடிய இந்த பரிவுடன் அணுகும் புதிய ஆட்சி அப்படின்றது எதை குறிக்கிறது? இல்லை சார், பரிவுடன் அணுகக்கூடியனா தமிழ்நாட்டுக்குன்னு சில அடிப்படை தேவைகள் அவங்க கேட்குறாங்க. இப்போது மின்சாரம், நிலக்கரி அலோகேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆற்று பாசன விஷயங்கள், காவேரி, முல்லைப்பெரி, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டோட ஒரு பரிவோடு அணுகணும், அல்லது தமிழ்நாடு பரிவோடு அணுகும்போது அதற்குண்டான ஒரு பதில் அங்கிருந்து வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கேட்குறாங்க. லெட்டர் எழுதுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மனசுக்குறை அவங்களுக்கு இருக்குது. மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு ஆட்சி, அதிமுகவுக்கு இணக்கமான ஒரு ஆட்சி அல்லது அதிமுக பங்கு பெறக்கூடிய ஒரு ஆட்சி அங்கு உருவாவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா தமிழ்நாட்டினுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும், தமிழ்நாடு கிடைக்கக்கூடிய லாபங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத அந்த வார்த்தை தான் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் செட்டப்பில் ஒவ்வொரு மாநில அரசுகளும் எங்களுக்கு பரிவுடன் அணுகக்கூடிய அரசு அப்படின்ற கோஷத்தை முன்னெழுப்ப ஆரம்பித்தால் நிலைமை என்னவா இருக்கும்? இல்லை, கடந்த ஒரு 10 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பெரும்பாலும் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு கொள்கையைத்தான் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பின்பற்றி வந்திருக்கிறது. ஒவ்வொரு செக்டார்லேயுமே மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை பறிச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த கோரிக்கைங்கிறது வெறுமனே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு கோரிக்கையாக மட்டும் நான் பார்க்கல. அதனால் வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்தியில் வர வேணும்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த பொருளாதார கொள்கையை பற்றி அவங்க பேசுகிறாங்க. 20 ஆண்டுகளாக பின்பற்றின இந்த பொருளாதார கொள்கையை வந்து மாற்றணும் அப்படின்னு. 20 ஆண்டுகளாக இங்கே என்ன பொருளாதார கொள்கை பின்பற்றப்பட்டது என்றால் 2 விஷயம் தான் ரொம்ப அடிப்படையானது. ஒன்று தனியார் மயமாக்கல், இன்னொன்று அந்நிய முதலீடு. இது 2 அடிப்படையில் தான் வந்து ஒரு பெரும்பகுதி பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் ஜெயலலிதா அந்த பொருளாதார கட்டமைப்பை எதிர்க்கிறார்கள். அதற்கு மாற்றாக அவரிடம் என்ன கொள்கை இருக்கிறது, என்ன அணுகுமுறை இருக்கிறது, இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆல்மோஸ்ட் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு இடையில் பொருளாதார கொள்கையில் எந்த வித்தியாசத்தையுமே நான் பார்க்கல வந்துட்டு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் அவங்க ஏதாவது ஒரு பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறாங்களா? இப்போ இடதுசாரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதார பார்வை இருக்குது, அதன் அடிப்படையில் ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய பொருளாதார பார்வை என்ன, அவர் எந்த பொருளாதாரத்தையும் மாற்றாக முன்வைக்கிறாருங்கிறத படித்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதுலேயும் தெரியல. அவர் அதை சொன்னார்னா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இல்லை, அதுக்கு அடுத்த வரியில் அவங்க சொல்லுது, நாம் சொல்வதை கேட்கக்கூடிய மத்திய அரசு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்வதை கேட்கக்கூடிய மத்திய அரசு அமைய வேண்டுங்கிற வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த பரிவுடன் அணுகும் ஆட்சி வேண்டுங்கிற வரைக்கும் பெரிய வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் பார்க்க முடியுது. அப்போ இந்த டோன் எதை எதிரொலிக்குது? இல்லை, பரிவுடன் அணுக வேண்டிய அரசு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பத்தட்டிக்கான. ஆனால் நாம் சொல்வதை கேட்கக்கூட அப்படிங்கும்போது இப்போது 2004 2009 வரைக்கும் திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னதை கேட்க வேண்டிய நிலைமை காங்கிரஸ் இருந்தது இல்லையா? அதே மாதிரி சுச்சுவேஷன் அதிமுகவுக்கு அங்கே மத்திய அரசாங்கத்தில் பதவி வைக்கும்போது அவ்வளவு இடங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதோட 2004 2009 திமுக சொல்லக்கூடிய அரசு இருந்தது சரி, திமுக சொல்லக்கூடிய அரசு இருந்ததுனால தமிழகத்துக்கு கிடைத்த பயனுங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்லை, தமிழகத்துக்கு ஒரு பயனும் கிடைக்கல, திமுக சரியாக உபயோகப்படுத்திக்கல. அதுதான் இருக்கிற வருத்தமான விஷயம். 2009 2014 உபயோகப்படுத்த பல விஷயம். ஒன்றும் இல்லை, ரயில்வே திட்டங்கள் எடுத்துங்க, மற்றெல்லாம் விட்டுடுங்க. ரயில்வே திட்டங்கள், திண்டுக்கல் விழுப்புரம் ரயில்வே திட்டம், இரட்டை ரயில் பாதைங்கிறது 10 வருஷமாக நடக்குது. 250 300 கிலோமீட்டர் போடுறதுக்கு ஒரு 10 வருஷம் டைமாக வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது எதுவுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நடக்க விட்டுறலாம். கிட்டத்தட்ட 90களுக்கு பிறகே வந்து மத்திய அரசுல ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளாக தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் பாமக முதல் கொண்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இந்த கோalition பாலிடிக்ஸ் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நம்ம வந்து தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக மத்திய அரசில் முன்வைக்கிறதுல எல்லா கட்சிகளுமே பின்தங்கிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் கம்பேரிட்டிவாக மற்ற சில மாநிலங்களை பார்க்குறப்போ வந்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய ஹோல்டுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு வந்துட்டு. அந்த கோலை நம்ம வந்து முழுமையாக நம்ம போய் சேரலை. ஆனால் இதற்கான பழியை வந்து நீங்கள் திமுக மேலே மட்டும் நீங்கள் அதை போட முடியாது. இதற்கு முன்னாடி இருந்தவர்களுமே கூட வந்து எந்த அளவுக்கு அந்த ப்ரெஷரை வந்துட்டு கொடுத்தாங்க மத்திய அரசு மேலேங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாடு சார்ந்த உரிமைகள் சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே எந்த விதமான ஒரு ஒற்றுமை இல்லை என்பதை காங்கிரஸ் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. அப்பொழுது நமக்கு அது ஈழத்தமிழர் பிரச்சனையாகட்டும், வேறு பல காவிரி பிரச்சனையாகட்டும், எதில் எடுத்தாலுமே கூட
இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தங்களுக்கு சாதகமாக எப்படி கையாள்வது என்பதில் அவர்கள் கைதேர்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் எதிர்காலத்தில் தமிழர்களுடைய நலன்களை மிக உறுதியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் பங்கு பெற்றாலும் சரி அல்லது ஆதரவு கொடுத்தாலும் சரி அதை ஒரு முதன்மையான கோரிக்கையாக வைக்க வேண்டும். இந்திய தேசத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் மாபெரும் சக்தியாக அதிமுக விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒற்றுமையை நின்று நம்முடைய காரியத்தை சாதிக்கிற வரையில் இதுவரைக்கும் இந்த திமுக கிட்டத்தட்ட 17 வருஷமா 96 சென்ட்ரல் அவங்க கூட பார்ட்டிசிபேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த அழுத்தத்தை கொடுக்கலங்கிறதா ஒரு வருத்தமான விஷயம். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் சொல்வதை கேட்கக்கூடிய அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பலம் இருந்தால் நம்ம மாநிலத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அடிப்படை தேவைகள் அதிகமாக எதுவும் யாரும் எதிர்பார்க்கல. என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன கிடைக்கணுமோ அதை கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையிலிருந்து நாம் கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் வரணுங்கிறதா அவங்க சொல்றாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்கு. இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டையுமே படிச்சீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தோடு முழுக்க மோதல் போக்கை கடைபிடிப்பதன் வழியாகவும் உரிமைகளை பெற முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பார்ட்டிசிபேட்டரி கவர்மெண்ட்டுங்கிறப்போ நம்முடைய உரிமைகளுக்காக நாம் உடனிருந்து போராடுவது என்பது வேறு. ஆனால் பொதுவாக ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் எதிர்மறையான ஒரு ஒரு குணத்தை தான் அவர் மத்திய அரசாங்கத்தில் பகுதியில் நிறைய விவாதிக்க நேரம் இருந்தால் சுருக்கமாக ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இந்த பகுதியை நிறைவு செய்ய நினைக்கிறேன். இந்திய தேசத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் மாபெரும் சக்தியாக அதிமுக விளங்கும்னு இந்த அறிக்கையில் இருக்கு. இது தொண்டர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வரியா இல்லை களத்தில் பலம் பொருந்திய கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் அதிமுகவோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறதுக்கான எந்த தடையமும் இது வரைக்கும் இல்லை. இந்த 2 வருஷம் ஆட்சி காலத்தில் அப்படி என்ன அவங்களுடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு வளர்க்கறதுக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு புரியல. ஆனால் ஒரு எந்தவித தேசிய அளவில் அதிமுகவுக்கு ஒரு ஸ்பேஸ் எதுவும் இருக்கதான் நான் நினைக்கல. ஏதாவது கூட்டணி ஆட்சிகள் வர்றப்ப அவர்களுக்கு அதில் ஒரு இடம் கிடச்சி இவங்க அதிகமாக வின் பண்ணி வந்தால் ஒரு ரோல் வரலாமே ஒழிய இந்தியாவின் தலையெழுத்தை அவங்க தீர்மானிக்கக்கூடிய இடம்ங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஒரு கற்பனைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 32 வருஷமா அரசியல் இருக்காங்க தமிழக முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாங்கள் தனியாக நிற்கிறோங்களை சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான். மற்றவங்க எல்லாருமே கூட்டணிக்காக இயங்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஒரு கட்சி தான் நாங்கள் தனியாக நிற்போம்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் தொண்டர்கள் மட்டும் இல்லை, இந்த 2.5 வருஷத்தில் அரசாங்கம் செய்யல பல சாதனைகள், மக்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம், இதையெல்லாம் ஒரு அடிப்படையாக வச்சு தான் ஒரு கால்குலேஷன் மேலே தான் அவங்க தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. தனியாக நிற்கிறாங்க தைரியம் இன்னைக்கு யாருக்குமே இல்லையே, அவங்களுக்கு மட்டும் தான் இருக்க சொல்கிறாங்க. ஸோ நிற்பாங்க, ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு அதற்கான காரணங்களே நடக்காது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட தேர்தலில் நீங்கள் தனியாக ஒன்றும் நிற்கல, தேமுதிக ஆதரவோடு தான் நீங்கள் ஜெயிச்சு. உள்ளாட்சி தேர்தலில் தனியாக தானே நின்னாங்க. இந்த விவாதத்தை நிறைய சில ஒரு இடைவேளைக்கு வேற ஒரு தலைப்பை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். Taca, 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 taca.